வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறன் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம விஜயோட ஃபோனை வச்சு மாறனும் வீராவும் செம்மையான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. விஜயோட அம்மா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்கள சந்திக்கிறாங்க. அப்ப மாறன் நேரா வீரா கிட்ட, வீரா இப்ப உடனே அந்த விஜய் இங்க வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த அம்மாவோட போனை வாங்கி நேரா விஜய்க்கு போன் பண்ணி, இங்க பாருங்க யாருன்னு தெரியல, இவங்க வந்து பார்க்ல மயக்கமிட்டு கிடக்குறாங்க, வாங்க அப்படின்னு சொன்னதோட விஜயும் நேரா வந்துடுறாங்க. வந்து பார்த்தா வீராவும் மாறனும் நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப விஜய் இங்கேருந்து வந்துட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மாறன் கேக்குறாரு விஜய் கிட்ட, ஏய் உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன, இப்ப என்னடி அம்மான்னு சொல்ற? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா இவங்கதான் என்ன வளர்த்த அம்மா. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஏ விஜய் நீ கிராமத்துல வளர்ந்த அப்படின்னு தானே சொன்ன. அப்ப விஜய் சொல்றாங்க, நான் ஒன்னும் கிராமத்துல வளரல, நான் வளர்ந்ததே இங்கதான், என்ன தத்தெடுத்து வளர்த்தது இவங்க தான். என் அம்மாவையும் அப்பாவையும் பறி கொடுத்துட்டு இருந்தப்போ இவங்க தான் என்ன தத்தெடுத்து வளர்த்தாங்க. அம்மா இவங்க கூப்பிட்டாங்கன்னு எதுக்குமா வர? அவங்க சொல்றாங்க, விஜய் நீ தானே விஜய் போன்ல பேசுன, பக்கத்துல உள்ள பார்க்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு, அதான் விஜய் வந்தேன். அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா இவங்க தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா, வாங்க போகலாம். அப்ப அவங்க கேக்குறாங்க, விஜய் என்ன விஜய் உனக்கு கல்யாணம் ஆகிட்டா, கழுத்துல தாலியெல்லாம் போட்டிருக்க, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆயிட்டு? அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருமா அத பத்தி எல்லாம் அப்புறம் பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு மாறனும் வீராவும் ஷாக் ஆகுறாங்க. வீரா சொல்றாங்க, மாறா கண்டிப்பா இவ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வந்திருக்கா. மாறா ரொம்ப பெரிய திட்டத்தோட தான் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகியிருக்கா. கார்த்தி மேல பொய்யான பழிய போட்டிருக்கா. இவ யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் மாறா. மாறன் சொல்றாரு, ஆமா இவளை பார்த்தா கிராமத்துல வளர்ந்த மாதிரி தெரியல, நல்லா சூப்பரா நடிக்கிறா. இவ ஏதோ இவங்க சொன்ன மாதிரி சிட்டில தான் வளர்ந்துருக்கா, நல்லா படிச்சிருக்கா, நம்மள நல்லா ஏமாத்திட்டான். இந்த விஷயத்த பத்தி நான் உடனே அப்பா கிட்ட சொல்லணும். வீரா சொல்றாங்க, மாறா மாமா கிட்ட சொன்னா கண்டிப்பா ஒத்துப்பாருன்னு நினைக்கிறியா? அந்த அளவுக்கு விஜய் எல்லாரையுமே ஏமாத்தி வச்சிருக்கா, அவளோட இன்னசென்ட் பிடியில வச்சிருக்கா. சோ கண்டிப்பா யாருமே விஜய பத்தி நம்ம சொன்னாலும் நம்ப போறது கிடையாது. சோ நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், அப்ப மட்டும்தான் விஜய் எப்படிப்பட்டவா அப்படிங்கிறத நிரூபிக்கலாம். இது கேட்டதோட மாறணும், சரி வீரா அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க. அப்ப வீரா சொல்றாங்க, அதான் மாறா எனக்கும் தெரியல, சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போறாங்க. விஜய் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா எதுக்குமா நீங்க இங்க வந்தீங்க? அவங்க சொல்றாங்க, விஜய் ரொம்ப நாளா நீ என் போனை அட்டன் பண்ணவே இல்லை, அதான் போனை அட்டன் பண்ணத்தோட உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதோட பார்க்குக்கு வரேன் அப்படின்னு நீயும் சொன்ன, நீ தான் பேசுற அப்படின்னு நினைச்சு நான் பார்க்குக்கு வந்துட்டேன். சரி அதை விடு விஜய், நீ எப்படிமா இருக்க, எப்பமா உனக்கு கல்யாணம் ஆனிச்சு? அப்ப விஜய் நேரா அவங்கள பார்த்து, உங்ககிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னேன்ன, என் குடும்பமே இன்னைக்கு நிம்மதி இல்லாம யாருமே இல்லாம நான் அனாதையா இருந்ததுக்கு இந்த ராமச்சந்திரனோட குடும்பம் தான் காரணம்னு அப்படின்னு சொன்னேன்ன, அவன் குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அவன் மொத்த குடும்பத்தையும் கருவறுக்கிறதுக்காக தான் நான் அவன் குடும்பத்துக்குள்ள போயிருக்கேன். இது கேட்டதோட அந்த அம்மா சொல்றாங்க, விஜய் இதெல்லாம் நமக்கு தேவையா? இங்க பாருமா நடந்தது நடந்து போச்சு, அதை விட்டுட்டு உன் வாழ்க்கைய பாருமா. விஜய் சொல்றாங்க, என்ன சொல்றீங்க அம்மா? என் அம்மாவையும் என் அப்பாவையும் பறி கொடுத்ததுக்கு இந்த ராமச்சந்திரன் குடும்பம் தான் காரணம், ராமச்சந்திரன் தான் காரணம். அவனை விட சொல்றீங்களா? நான் விட மாட்டேம்மா. இங்க பாருங்க, நீங்க இப்போதைக்கு அந்த வீரா மாறனோட கண்ணுல படாம இருக்கிறது நல்லது. ஏன்னா கண்டிப்பா அவ ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குவா, அதனால நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க. இது கேட்டதோட அந்த அம்மா சொல்றாங்க, விஜய் ஆனா நீ தப்பான முடிவு எடுக்கிறம்மா, உன்னோட முடிவு கண்டிப்பா உனக்கு ஒரு ஆபத்தா வரப்போகுது. அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா அத பத்தி நான் பாத்துக்கிறேன், அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தையே மொத்தமா அழிக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அவங்க எல்லாரும் என் கைப்பிடியில இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாருமே காலி பண்றதுதான் என்னோட அடுத்த திட்டமே. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
அந்த மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதோட விஜயோட அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ என்ன இவ்வளவு கோவத்தோட இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப கவலையா வீட்டுக்கு போறாங்க. விஜய் நேரா வீட்டுக்கு வந்துட்டு வீராவை போய் பாக்குறாங்க. அப்ப விஜய் நேரா வீரா கிட்ட, எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா கிட்ட அப்படி பேசி வர சொல்லியிருப்ப. அப்ப வீரா கேக்குறாங்க, என்ன விஜய், உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன, கடைசியில அம்மான்னு சொல்லிட்டு யாரையோ வந்துட்டு போய் சந்திக்கிற, இதெல்லாம் வள்ளியத்துக்கு தெரியுமா, வள்ளியம்மாவுக்கு தெரியுமா, அவங்க கிட்ட சொல்லவா? அப்ப விஜய் சிரிக்கிறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, இப்ப எதுக்கு சிரிக்கிற? அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாரு வீராக்கா, நீ என்ன சொன்னாலுமே கண்டிப்பா சித்தி நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்ப என்னோட பிடியில இருக்காங்க. அவங்க கிட்ட நீ என்ன சொன்னாலும் ஒரு வார்த்தையை கூட நம்ப மாட்டாங்க. அதனால நீ சொல்றது எல்லாமே வேஸ்ட் தான். ஆமா வீரா, நான் ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். அந்த காரணம் முடிஞ்சதோட இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். அது வரைக்கும் நீ அமைதியா இரு. மாறனுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சியன்னா நீ அமைதியா தான் இருக்கணும். அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், இது ஏன் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் கண்டிப்பா தடுத்து நிறுத்துவேன். ராமச்சந்திரன் மாமாவுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நான் பாத்துப்பேன். நீ தேவையில்லாம விஜய் ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க. இப்பவே இந்த விஷயம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நேரா நீ உங்க அம்மா கூட போயிரு, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை. விஜய் சொல்றாங்க, ஏ வீரா, ஆமாண்டி, நான் இந்த குடும்பத்தை காலி பண்றதுக்காக தாண்டி வந்தேன். குடும்பத்தை காலி பண்ணிட்டே தாண்டி இந்த வீட்டை விட்டு போவேன். ஏதோ பாவம் அக்கா தங்கச்சி 3 பேரும் பாவம்னு நினைச்சேன். ஆனா நீங்க 3 பேரும் இந்த வீட்டை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. இந்த வீட்டை காப்பாத்தணும்னு நினைச்ச உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறாங்க. இதை கேட்டுட்டு வீரா செம்ம ஷாக் ஆகுறாங்க. இவ என்னடா இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்புறமா விஜய் அந்த இடத்துல இருந்து போனதோட வீரா நேரா மாறனை போய் பாக்குறாங்க. மாறனை பார்த்து, பாத்தியா மாறா, அந்த விஜய் எப்படி பேசுறதா, அவளுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அம்மான்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. கண்டிப்பா இவளோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசா இருக்கு. இவ ராமச்சந்திரன் மாமாவை பழி வாங்கணும்னு ரொம்ப பேசுறா. கண்டிப்பா ரொம்ப பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கா. அப்ப மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, அன்னைக்கு கூட பாக்குறேன் எவனோ ஒருத்தனுக்கு கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இது கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்ற? அப்ப வீரா கேக்குறாங்க, யாருக்கு அவ கட்டுக்கட்டா பணம் கொடுத்தா, எப்ப நடந்துச்சு இது? மாறன் சொல்றாரு, ஆமா 2 நாளைக்கு முன்னாடி எவனோ ஒருத்தனை பார்த்து அவனுக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுத்தா. யாருமே இல்ல அப்படின்னு சொல்றவ எதுக்காக எவனோ ஒருத்தனுக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுக்கணும்? இது கேட்டதோட வீரா ஷாக் ஆகி, அந்த பொண்ணு கிரீன் கலர் சாரி கட்டிருச்சா அப்படின்னு கேட்க, மாறன் சொல்றாரு, ஆமா, அவ கிரீன் கலர் சாரி தான் கட்டியிருந்தா. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா, அப்ப அது விஜயா? மாறா, இங்க வாயேன், நான் உன்கிட்ட ஒரு வீடியோ காமிக்கிறேன் அப்படின்ட்டு மாறனை கூட்டிட்டு போயிட்டு அந்த வீரா வச்சிருந்தாங்கல்ல ஒரு வீடியோ, அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. மாறன் அந்த வீடியோவை பார்த்துட்டு, வீரா, இது நானும் ராகவனும் விபத்து பண்ண அன்னைக்கு ஓட்டின காராச்சு. இந்த காரை மறுபடியும் விபத்தாகிட்டுன்னு எடுக்கவே இல்லை. இந்த கார் எதுக்காக 2 பேரும் நிக்கிறாங்க? அப்ப வீரா சொல்றாங்க, மாறா, அன்னைக்கு நைட்டு நீங்க விபத்து பண்ணீங்கல்ல, அன்னைக்கு நைட்டு யாரோ ஒரு 2 பேர் வந்துட்டு பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணுதான் வந்துட்டு பிரேக் ஒயரை கட் பண்ண சொல்லியிருக்கா. அன்னைக்கு நடந்த விபத்துக்கு நீயோ ராகவன் மாமாவோ கிடையாது. இந்த பொண்ணு வந்து பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்கா. அதனாலதான் அந்த காரு அப்படி விபத்துக்குள்ளாயிருக்கு. ஏதோ ராகவன் மாமா சுயநினைவுல இல்லாம இருந்ததுனாலதான் டக்குன்னு அவரால இந்த மாதிரி விஷயத்த சொல்ல முடியல. அவரா போயிட்டு இடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. இங்க பாரு மாறா, இதுக்கும் உனக்கோ எந்த வித சம்மந்தமும் கிடையாது. இந்த பொண்ணு தான் பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்கான். இதனாலதான் அன்னைக்கு விபத்து நடந்திருக்கு. என் அண்ணனும் இறந்திருக்காங்க. சோ இது திட்டமிட்ட செயல். இதை கேட்டதோட மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப மாறன் கேக்குறாரு, வீரா, அப்ப நான் விபத்து பண்ணல அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? வீரா சொல்றாங்க, இத பத்தி வள்ளியம்மா என்னைக்கும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா நீ என்னைக்காவது சொல்லுவ அப்படின்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குமே சொல்லவே இல்லை. சரி, அதை விடு. இப்ப அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல, இது ஒண்ணும் திட்டமிட்டது கிடையாது, சாதாரணமா நடந்த விபத்து அப்படின்னு சொன்னோம்ல. ஆனா இது ஒண்ணு சாதாரணமா நடந்தது கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட கொலை. இந்த பொண்ணுதான் வந்து பிரேக் ஒயரை கட் பண்ணிருக்கா. இதனாலதான் ராகவன் மாமா விபத்து பண்ணியிருக்காரு. இது கேட்டதோட
மாறன் சொல்றாரு, வீரா அப்ப அவளை சும்மா விடக்கூடாது. வீரா சொல்றாங்க, மாறா இந்த வீடியோல இருக்கிற பொண்ணுக்கு பின்னாடி ஒரு டாட்டூ இருக்கு. சோ இந்த டாட்டூவை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ரவுடி தான் நீ சொன்ன மாதிரியே அந்த விஜய் ஒருத்தனை பார்த்து பணம் கொடுத்தால. ஸோ அவன் இந்த வீடியோவில் இருக்கான். ஸோ இவனுக்கும் இந்த விஜய்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அந்த ரவுடி இருக்கான்னு இவனை தான் நான் பார்த்தேன் அன்னைக்கு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, வீரா அப்ப அந்த விஜய்க்கும் அந்த ரவுடிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. ஒருவேளை இதுல உள்ளவதான் அந்த விஜயோ? அப்ப வீரா சொல்றாங்க, அதான் மாறா எனக்கும் தெரியல. இந்த பொண்ணோட முதுகுல ஒரு டாட்டூ இருக்கு பாரு. இந்த டாட்டூ விஜயோட முதுகுல நம்ம பார்த்துட்டா கண்டிப்பா அந்த விஜய் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மாறன் சொல்றாரு, வீரா நீ தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இது கேட்டதோட வீராவும் சரி மாறா. மாறன் சொல்றாரு, வீரா விஜயோட ரூம்ல இருக்கிற போனை நான் கண்டுபிடிச்சேன்ன, அதே மாதிரி விஜயோட முதுகுல டாட்டூ இருக்கா அப்படிங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும். இது கேட்டதோட வீராவும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வராங்க. அப்ப விஜய் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீரா நினைக்கிறாங்க, இவளோட முதுகுல டாட்டூ இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அங்கிருந்து நைஸா போறாங்க. அப்ப விஜய் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப எதுக்கு இவ வரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப வீரா போயிட்டு விஜய் கிட்ட, என்ன விஜய் சமைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா வீராக்கா சமைச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அப்ப டக்குன்னு வீரா விஜயோட முதுகுல இருக்கிற அந்த டாட்டூவை பார்த்துறாங்க. அதை பார்த்ததோட வீராவுக்கு செம்ம ஷாக்கு. அடி பாவி அப்படின்னு. அப்புறமா வீரா என்ன பண்றாங்கன்னா, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாறன் கிட்ட போறாங்க. மாறா நம்ம நினைச்சது எல்லாமே சரிதான். இந்த விஜய் தான் என் அண்ணனோட இறப்புக்கு காரணம். ராமச்சந்திரன் மாமாவா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டு ஏன் அண்ணனை காலி பண்ணியிருக்கா, உங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா இது எல்லாமே இவளோட திட்டம்தான் மாறா, இவளை விடக்கூடாது மாறா அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்றாரு, இப்போ உடனே நம்ம போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாறனும் வீராவும் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டில் விஜய் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் போலீஸ் வந்ததோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. மாறனும் வீராவும் வரதையும் பார்த்துட்டு. அப்போ விஜய் நேராக வள்ளிக்கிட்ட போயிட்டு, சித்தி என்ன சித்தி இங்கே நடக்குது, மறுபடியும் எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அதான் விஜய் எனக்கும் தெரியலை, சரி விடு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, போலீஸ் வந்ததோட நேராக இங்கே விஜய்ங்கிறது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விஜய் பயப்படுறாங்க. விஜய் நேராக வள்ளியை பார்த்து, சித்தி என்ன நடக்குது சித்தி, கடைசியில் வீராக்கா என்னை போலீஸில் பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா அவங்க தங்கச்சியோட வாழ்க்கைக்காக? அப்போ வள்ளி நேராக வீராவை பார்த்து, வீரா இங்கே என்ன நடக்குது வீரா? அப்போ வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா நான் தான் உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு. ராமச்சந்திரனும் அந்த இடத்துல வீரா கிட்ட, வீரா இங்கே என்ன நடக்குது, எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க, விஜயை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. அப்போ பெண் போலீஸ் டக்குன்னு நேரா விஜயோட கையில் விலங்கு போடுறாங்க. விஜய் சொல்கிறாங்க, என்னை விடுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, பாண்டியனும் ராஜேஷும் இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணம், அதனால உங்களை கைது பண்ணுறோம். இதை கேட்டதோட விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்போ விஜய் நினைக்கிறாங்க, எப்படி இவ உண்மையை கண்டுபிடிச்சா அப்படின்னு. வீரா கேட்குறாங்க விஜய்கிட்ட, என்ன எப்படி உண்மையை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு தானே குழப்பத்தில் இருக்க? அப்போ விஜய் நேராக வள்ளிக்கிட்ட, சித்தி பார்த்தீங்களா சித்தி, எனக்கு என்ன தெரியும் சித்தி, இவங்க என்ன கைது பண்ணுறாங்களே. வள்ளி நேராக வீராவை பார்த்து, வீரா நீ பண்ணுறது ரொம்ப மோசம், அதான் பாண்டியனும் ராஜேஷும் இறந்தது சாதாரண விபத்து அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு, நீ என்ன புதுசா விஜய் மேலே பழி போடுற, என்ன வீரா இதெல்லாம்? அப்போ வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற விஷயத்தினால எல்லாமே நியாயம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்க, என் அண்ணனை இவ தான் காலி பண்ணியிருக்கா. அன்னைக்கு நைட்டு மாறனும் ராகவனும் சகப்பு கலர் கார் ஓட்டுனாங்கல்ல, அந்த காரில் உள்ள பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டதே இவ தான். இவனால தான் என் அண்ணனும் ராஜேஷும் இறந்துருக்காங்க. அன்னைக்கு நடந்தது ஒரு திட்டமிட்ட சதி, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ வள்ளி கேட்குறாங்க, இங்கே பாரு, இவ தான் பண்ண அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரத்தை வச்சு பேசுகிற? அப்போ வீரா ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணோட முதுகில் ஒரு டாட்டூ இருக்கிறது தெரியுது. இதை பார்த்துட்டு வள்ளி கேட்குறாங்க, இங்கே பாரு, இதுக்கும் விஜய்க்கும் என்னடி சம்மந்தம்
அப்ப வீரா நேரா பெண் போலீஸ் கிட்ட, மேடம் காமிங்க. அப்ப டக்குன்னு விஜயோட முதுக காமிக்கிறாங்க. அப்ப விஜயோட முதுகுல அந்த டேட்டூ இருக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க வள்ளி. அப்ப விஜி கையும் களவுமா சிக்கிட்டாங்க. வள்ளி நேரா விஜயை பார்த்து, விஜி என்ன விஜி இது? அப்ப விஜய் சொல்றாங்க, சித்தி எனக்கு ஒன்றும் தெரியாது சித்தி, இவங்க எல்லாம் என்னமோ பண்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ராமச்சந்திரன் டக்குன்னு விஜயை பார்த்து, ஹேய் வாய முடு, முதுகுல டேட்டூ இருக்கு, இதுக்கு மேலேயுமா நீ நடிக்கணும்னு சொல்ற? நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சு போச்சு. வீரா சொல்றாங்க, சார் என் அண்ணனும் ராஜேஷும் இறந்ததுக்கு இவ தான் சார் காரணம், இவளை கைது பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னதோட போலீஸ் வந்துட்டு விஜயை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. விஜி வீராவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போறாங்க. அப்ப வள்ளி வந்துட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ராமச்சந்திரன் கேட்குறாரு, வீரா உனக்கு இது எப்படிமா தெரியும்? அப்ப வீரா சொல்றாங்க, மாமா இது மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேஸ் சம்மந்தமாக என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும் பொழுது தான் அதில் இது ரெக்கார்ட் ஆகியிருந்துச்சு. இது கேட்டதோட ராமச்சந்திரன் செம்ம ஷாக் ஆகுறாரு. இங்கே பாருமா, அந்த விஜய் எதுக்காகமா இப்படி பண்ணுறா? அப்போ வீரா சொல்கிறாங்க, மாமா நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் இப்படி பண்ணியிருக்கா. அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு அவள் இத்தனை நாளும் இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கா. இந்த குடும்பத்தை தேடி இருக்கா. கோயில் திருவிழாவுக்கு போனதோட உங்களை வந்து கண்டுபிடிச்சி குடும்பத்துக்குள்ளே புகுந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட நோக்கமே. அதுக்கு முன்னாடி மறைமுகமாக பல விஷயங்களை பண்ணியிருக்கா. மாறனுக்கு விஷம் கொடுத்ததும் அவ தான். வடிவு அத்தைய சாட்சிக்கு அனுப்புனதும் அவ தான். இதே மாதிரி நமக்கு பின்னாடி பல விஷயங்களை பண்ணியிருக்கிறா. இது கேட்டுட்டு ராமச்சந்திரனுக்கு செம அதிர்ச்சி ஆகுது. விஜய் இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வீரா அப்படின்னு. வீரா சொல்றாங்க, மாமா நான் கூட தான் எதிர்பார்க்கல. கார்த்தி மேல சொன்ன பொய்யான குற்றமும் எல்லாமே பொய் தான். கார்த்தி ரொம்ப நல்லவர், அவரு உங்களோட வளர்ப்பு மாமா, இந்த மாதிரி நடந்து பாரா, நீங்களே சொல்லுங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரன் நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி என்னை மன்னிச்சிருடா, கண்டவங்களும் உன்னை பத்தி தப்பா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக உன் வாழ்க்கையவே நான் அழிக்க பார்த்துட்டேன். விஜய் இப்படியெல்லாம் பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப இன்னசென்ட் மாதிரி வந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டா. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, மாமா விடுங்க மாமா, இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல யாரையும் வந்துட்டு இது மாதிரி பழி சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, என்னை மன்னிச்சிரு வீரா, அந்த விஜயை நான் கண்மூடித்தனமா நம்பிட்டேன். வீரா சொல்றாங்க, பரவாயில்ல விடுங்க வள்ளியம்மா, உண்மை தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இது கேட்டதோட வள்ளியும் சரி வீரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.